தமிழக முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடியை நாளை டெல்லி சென்று நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். முதலமைச்சரின் இந்த பயணம் அனைத்து தரப்பிலும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நாளை காலை 11 மணி அளவில் சென்னையில் இருந்து டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். ஏறக்குறைய 2 மணி அளவில் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தை அவர் சென்றடைவார். இதைத் தொடர்ந்து மாலை 4:45 மணி அளவில் ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவரை சந்திக்கிறார். டெல்லி வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமருடனான சந்திப்பின் போது தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பது, கச்சத்தீவு மீட்பு, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைப்பது உள்ளிட்ட 36 வகையான கோரிக்கைகளை ஒரு மனுவாக அளிக்க இருக்கிறார்கள். அதே போல அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அந்த இலவச திட்டங்களையும் மக்கள் திட்டங்களையும் நிறைவேற்றும் வகையில மத்திய அரசிடம் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான நிதி உதவியும் மத்திய அரசிடமிருந்து கோர இருக்கிறார்கள். மாலை 5:30 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லியை முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்கிறார். மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நிர்மலா சீதாராமன், ரவிசங்கர் பிரசாத் மற்றும் சில இணை அமைச்சர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து 7 மணி அளவில் டெல்லியில் இருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா புறப்படுகிறார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஒவ்வொரு முறை டெல்லி வரும்போதும் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் தேசிய ஊடகங்களும் தேசிய அரசியலும் மிக உன்னிப்பாக உற்றோக்குகின்றன. அதே போலவே இந்த முறையும் அவருடைய வருகை பல்வேறு தளங்களிலும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவு பாலாஜியின் சாமியுடன் ஹனிகுமார்.